Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 1:12 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எவ்வளவு மகிமையான சத்தியம் இது! இந்த ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே சொந்தமானது. நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது அவர் நம்மை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார். நாம் அந்நியர்களோ திக்கற்றவர்களோ இல்லை, மாறாக கிறிஸ்துவின் ராஜரீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வேதம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே என்று கூறுகிறது. எவ்வளவு ஆச்சரியம்! இந்த உலகில் குடும்பங்கள் வாயிலாக செல்வம், நிலம், சொத்துக்கள் ஆகியவை கடந்து வருகின்றன. ஆனால் தேவராஜ்யத்தில் நம் சுதந்திரம் இவ்வுலகில் இருக்காது. அது நித்தியமானது, பரிசுத்தமானது, தேவனாலே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று கூறியுள்ளார். பிரியமானவர்களே, கிறிஸ்து தாமே நம் சுதந்திரமாய் இருக்கிறார் என்று இதற்கு பொருள். அவரை கொண்டிருப்பது இந்த உலகில் எல்லா பொக்கிஷங்களையும் வைத்திருப்பதற்கு மேலானது. தேவனை நமக்குள் கொண்டிருப்பது மேலான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இவ்வுலகின் ஐஸ்வர்யங்கள் மங்கி போகும், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். 13ஆம் வசனத்தில், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் அவருடைய சொத்தாக முத்திரையிடப்பட்டு தினமும் காக்கப்படுகிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஆகவேதான் இயேசு, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று ஜெபித்தார். நம்முடைய இருதயங்களில் இயேசுவை கொண்டிருந்தோமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம். நம் ஆண்டவரின் பலத்த கரங்களில் நாம் பத்திரமாகவும் சுகமாகவும் இருப்போம். நம்முடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எந்த திருடனும் அதை திருட முடியாது, எந்த அதிகாரமும் அழிக்க முடியாது. வேதம், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று அழகாக கூறுகிறது. பிரியமானவர்களே, இயேசு தாமே நேர்த்தியான சுதந்திரமாய் இருக்கிறார். அவரை நாம் கொண்டிருக்கும் போது நமக்கு தேவையான சமாதானம், அருட்கொடை, நித்திய ஜீவன் எல்லாம் கிடைக்கும். இயேசுவுக்கு இருந்தவை எல்லாம் நமக்கும் இருக்கும். அவர், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள் என்று கூறியிருக்கிறார். நாம் அவருக்குள் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்! ஒவ்வொரு நாளும் இயேசுவை இன்னும் அதிகமாய் விரும்புவோம். நாம், எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே என்று பாடுகிறோம். அதுவே நம் அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும்.
பொருட்களுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காகவே ஜெபிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக இயேசுவை கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அவரது ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ முடியும். இந்த தெய்வீக சுதந்திரத்தை, கிறிஸ்துவின் பூரணத்தை, மகிமையின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி கேட்போம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய குறைவுகளினாலும் அறியாமையினாலும் நாம் நமது தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம். நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவையில் நமக்காக சாபமானார். அவரை தேடி வந்த அனைவருக்கும் தேவையான விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் இயேசு கொடுத்தார். தமது பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலையையும் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்காகவே இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி அவர் தமது வாழ்வையே நமக்கு பரிசளித்திருக்கிறார். ஒரு தேசத்திலே ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சிறிய கம்பெனியில் ஒரு சாதாரண பணியாளராக பணியாற்றி கோட்டீஸ்வரராக உயர்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை சரிதை ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்த ஒரு வழக்கறிஞரிடமிருந்து அவருக்கு ஒரு தபால் வந்தது. அதை வாசித்த போது அவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். அதில் வெளிநாட்டில் இருந்த அவரது உறவினர் மரிக்கும் முன் அவரது சொத்து முழுவதையும், பெரிய அரண்மனை போன்ற வீட்டையும் இவரது பேரில் எழுதி வைத்துவிட்டு மரித்து விட்டபடியால் உடனே வந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியும் அவர் தபாலில் எழுதியிருந்தார். அவர் உடனடியாக விமானத்தில் ஏறி சென்றார். விமான நிலையத்தில் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரை, "எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உங்களை மனதார வரவேற்கிறோம்" என்று வரவேற்று தயாராக நின்ற மிகவும் அழகிய பெரிய கார் ஒன்றில் ஏற சொன்னார்கள். உடனே அவர் தனது சூட்கேஸை தூக்குவதற்கு முற்பட்ட போது அவர்கள் ஓடி வந்து, "எங்கள் ஆண்டவனே, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, எங்களுக்கு கட்டளையிடுங்கள், நாங்கள் உங்களுக்காக யாவற்றையும் செய்வோம்" என்றார்கள். பாருங்கள், ஒரு சாதாரண மனிதன் அவரது செல்வந்தரான உறவினரது உயிலினால் ஒரு ராஜாவை போலாக்கப்பட்டார். "சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக" என்று இயேசு கூறுகிறார். இன்றைக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் வருவதற்கான அறிகுறியே தென்படாமல் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பரமபிதாவை நம்புங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. நீங்கள் எழுந்த சந்தோஷங்களை அவர் மீண்டுமாக மீட்டு கொடுப்பார். அவர் உங்களுக்காக தமது ஜீவனையே கொடுத்திருக்கும் போது நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? விசுவாசத்தில் வளர்ந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய மகனாக மகளாக விண்ணின் ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வது எனக்கு எத்தனை பெரிய பாக்கியம்! கிறிஸ்துவின் மூலமாக என்னை உம் பிள்ளையாக்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் தந்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் பரிசுத்தத்தை எனக்கு தந்தருளும். தேவனே, ஆவிக்குரிய மற்றும் இவ்வுலகத்திற்குரிய
ஆசிர்வாதங்களினால் என்னை ஆசிர்வதியும். இயேசுவின் மகிமையான சுதந்திரத்தை எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா உலக பொக்கிஷங்களை காட்டிலும் உம்மை நான் மேலாக மதிக்க எனக்கு உதவும். நான் உமக்கு சொந்தமானவள் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்துவாராக. உம்முடைய பலத்த கரத்தின் கீழ் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. என் வாழ்வில் ஞானம், கிருபை, தயவு ஆகியவை நிரம்பி வழிவதாக. உம்முடைய வாக்குதத்தங்களின் சுதந்திரவாளியாக வாழ எனக்கு உதவி செய்யும். கிறிஸ்து என்னில் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அனுதினமும் ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் என்மேல் நிரம்பி வழிய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.